ஹலோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டிருந்தோம். ஏபிஎஸ் ஸ்ரீநகர் தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து மதியம் ஸ்லாட் அரவுண்ட் ஒரு 1:30 புக் பண்ணியிருந்தோம். 1:30 to 4:30 அந்த ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு. டைமுக்கு போயாச்சு, சோறு இல்லையா, லேட் பண்ணாமல் டைமுக்கு போயாச்சு. எல்லா கேங்லேயும் ஒரு பக்கி இருக்கும், எப்பயுமே அது லேட்டாக தான் வரும். அதே மாதிரி தான் நானும் அதுவும் ஃபஸ்ட்டு போயிட்டோம். 3ஆவதாக வர வேண்டிய ஆள் கொஞ்சம் லேட்டு, அதனால் அது வரைக்கும் சும்மா டெசர்ட்ஸும் சுற்றி பார்த்துட்டு போகிற போக்கில் ஒன்று வாயில் எடுத்து போட்டுகிட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 3ஆவது பக்கி வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்துச்சு, நான் வரத்துக்கு முன்னாடி சோத்தில் கையை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அது வரைக்கும் சும்மா எப்படி உட்காந்துருக்குது, நம்ம உட்காந்தாலே அவங்க வந்து சர்வ் பண்ணுவான்றாங்க. ஸோ அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவளும் வந்தாச்சு, வழக்கம் போல் 10 நிமிஷம் லேட்டாக வந்தா. ஃபஸ்ட்டு வந்துட்டு பானிபூரி வச்சாங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பானிபூரியோட ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த ஷார்ட் வந்துட்டு அவளா இடம் என்னை கொஞ்சம் அப்படின்னு கேட்டதால் இந்த ஷார்ட் எடுத்திருக்கேன் அவளை. அப்புறம் பானிபூரியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சியர்ஸை போட்டு அப்படியே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பித்தோம். எப்போவுமே இந்த பஃபெட் மாதிரி போகும்போது காலையில் வயிற்ற காய போட்டு போவேன், அப்போ தான் போய் அங்கே நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி. ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாசி பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது 2வது முறை கேட்டு வேறு வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வழக்கம் போல் கிறிஸ்பி கார்ன், அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சூடாக இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி வெல்கம் ட்ரிங்க் வந்து மின்ட் மொஜிட்டோ கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 3மே புக் பண்ணது நான்வெஜ். ஸோ வெஜ்ஜில் வந்து அந்த பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கிறிஸ்பி கார்ன் மட்டும்தான், வேறு எதுவுமே ஸ்டார்டர்ஸில் வெஜ் வைக்கல, எல்லாமே நான்வெஜ் தான். இது வந்து பாவ் பனுக்கு நடுவில் சிக்கன் கீமா வச்சு ஸ்டஃபிங்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டரில். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த பன்னு நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. மற்ற பாபிக்யூவில் இந்த ஸ்டார்டர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நடுவில் ஸ்கியூவர்ஸாக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே ஒன்லி நான்வெஜ்ஜு ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பன்னீர், மஷ்ரூம் அதெல்லாம் வைக்கவே இல்லை. வெஜிடேரியனுக்கு வைப்பாங்க போல். இங்கே நான்வெஜ்னால் வெறும் நான்வெஜ் தான் வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வச்சாங்க, அவ்வளோதான். அப்புறமா வழக்கம் போல் இந்த தந்தூரி தாங்கடி, அப்புறம் ஷீக் கபாப் வந்துட்டு எப்பவுமே மட்டனில் வைப்பாங்க மற்ற பாபிக்யூவில். இவங்க வந்து சிக்கனில் வச்சுருந்தாங்க ஷீக் கபாப், அதுவுமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் உருப்படியாக சாப்பிட்ட இடம் இதுன்னு சொல்லலாம். மற்ற பாபிக்யூலாம் இந்த ஹனி சிக்கன் அதெல்லாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் இல்லை. இங்கே லிமிட்டடாக இருந்துச்சு மெனு. அதுவே ஒரு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம். நிறைய போட்டு திணிக்காமல் ப்ராப்பராக லிமிட்டடாக இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறமா மெயின் கோர்ஸ்க்கு போயிட்டோம். மெயின் கோர்ஸ்லையுமே டிஷ்ஷஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருந்துச்சு, நிறைய போட்டு அப்படியே கொச்சன்னு வைக்காமல் கரெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ஸ்டார்டர்ஸ் தான் ஆன் பாயிண்டில் இருந்துச்சு. உப்பு காரம்னா பக்காவாக இருந்தது. நாங்கள் வயிற்ற ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டே நிரப்பிட்டோம், மெயின் கோர்ஸ் அவ்வளோவா சாப்பிடல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டர்ஸ். அண்ட் ஒவ்வொரு செக்ஷன் முடியும் போதும் வந்துட்டு ரிவ்யூ கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, டேஸ்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் கோர்ஸ் வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு 10 out of 10 கொடுப்போம், மெயின் கோர்ஸ்க்கு ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா டேஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. நல்லா காரசாரமாக இருக்கணும், ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகலை. அப்புறம் டெசர்ட்ஸ்க்கு போயாச்சு. என்னுடைய ஃபேவரட் தயிம்பூரி, அங்கே போய் நல்லா தாராளமாக சாப்பிட்ருந்தேன். லைவ் கவுண்டர்ஸும் இருக்குது. ரேபிட், ஸ்குவிட், டக்கெல்லாம் வந்துட்டு லைவ் கவுண்டரில் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் டேஸ்ட் பண்ணல. ரிவ்யூ கேட்கும்போது நாங்கள் டெசர்ட்ஸ் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, 7 out of 10 தருவோம்னு சொன்னோன்னே இந்த 3 டிஷ்ஷையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸ்பெஷலாக செஞ்சு. இருங்கன்னு சொல்லி வயிறு ஃபுல்லாகிடுச்சு, பில்லெல்லாம் பே பண்ணிட்டோம். ஆனாலும் விடலை. இந்த கடைசியாக அந்த ஹனி கேக்கெல்லாம் வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அந்தளவுக்கு விடாமல் ரிவ்யூ ஒன்று நாங்கள் குறைச்சி சொன்னதால் அதை அவங்க கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி உள்ளே போய் மெனுவில் இல்லாத டிஷ்ஷாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏபிஎஸ்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். டோட்டல் பில் பார்த்திங்கன்னா 2200 சம்திங் வந்துச்சு. அதில் ஸ்விக்கி டைன் அவுட்டில் தான் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஸோ 150 டிஸ்கவுண்ட்லாம் போய் பர் ஹெட்டுக்கு இந்த பஃபெட் பார்த்திங்கன்னா 690 அப்படி வந்துச்சு லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் ஒரு வண்டி விட்டுட்டு வீட்டில் வந்து ஒரே வண்டியில் 3 பேரும் ஏறி ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸி பை போனோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அவ்வளோதான், எங்கள் டேவை நல்லா ஜாலியாக முடிச்சாச்சு. Thanks for watching.